எம்பிட்டு நேரம் மேல உட்காந்து குரங்கு மாதிரி அழுதுகிட்டு இருப்ப, கீழே இறங்கி உட்காரு. ஏட்டி அதான் உன் நாத்தனார்காரி சொல்லியிருக்காள்ல, உன் வீட்டுக்காரன்ட்ட சொல்லியிருக்கேன்னு, பின்ன என்ன கீழே உட்காரு. நான் கூட பாரு, நீ வாரேன்னு சொன்னது வீட்டை திறந்து போட்டு வாரங்கிற உணர்வு கூட எனக்கு இல்ல, வான்னு சொல்லி கூட்டு போயிட்டேன். நீ எனக்கு ஜீவியா, அதுக்கு எல்லாம் ஏன் மேலதான் தப்பு. நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல வீடை திறந்து போட்டுட்டு வந்துட்டேன். ஏட்டி அட்லீஸ்ட் அந்த பாலையாவது அமத்திட்டு வந்திருக்காம்லாட்டி, பாலை அடுப்புல வச்சுட்டு தான் ரோட்ல வந்து உட்கார்ந்து கிடந்தியோ? எனக்கு அநியாயத்துக்கு இந்த பால் அடுப்புல வச்சா உணரே இருக்க மாட்டேங்கி, கேட்டியலா? சரி 4 லிட்டர் பால் இருக்கு, இது கொதிக்க நேரம் ஆகும்னு சும்மா ரோட்ல வந்து வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்து இருந்தேன். பிறகு நீங்க போனதும் உங்க பின்னாடியே வந்துட்டேன். நான் எங்க அத்தை ஊருக்கு போனது திரும்ப வரும்னு எனக்கு கனவா கண்டேன். சரி விடு விடு, உன் நாத்தனார் தான் சொல்லியிருக்கல்ல, அது வரைக்கும் என் வீட்டுல இருக்க சொல்லி நீ இங்கே இரு. உன் மாப்பிள்ள போன் போட்டு கூப்பிட்டதுக்கு அப்புறம் போனா போதும். சரிக்கா சரி. என்ன செய்தியா, ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ண உட்காந்துட்டியா? ஆமா ஆமா, விடிய காலையில காய் வாங்கிட்டு வந்தது எல்லாம் கிடக்கு, அதான் கொஞ்சத்தை உள்ள தூக்கி வைப்புன்னு பாக்கேன். எங்க தாங்க, நான் அந்த கருவேப்பிலை எல்லாம் உருவி வைக்கேன். சும்மா அந்த கவரோடயே கிடக்கு, அதை எடுத்து உருவ. எங்க உருவி வச்சா கூட கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். இந்த மிளகாவையும் காம்பெல்லாம் எடுத்துட்டு வைங்க, அப்படி இருக்கும் ரொம்ப நாளுக்கு. அப்படிங்கியா, அப்படின்னா உருவி. ஏக்கா உங்க சின்ன பையன் இங்க என்னமா கூப்பிட போல ஸ்கூல்ல இருந்து? இப்பையில இருந்து அவனுக்கு முழு நேரம் ஆக்கியிருக்கா ஓட்டி. மதியானத்துக்கு 3 மணிக்கு தான் வருவான். சாப்பாடெல்லாம் காலையிலே கொடுத்து விட்டுட்டேன். அடடி சரி சரி, நல்லதா போச்சு. அப்ப உங்களுக்கு கூட கொஞ்ச நேரம் கிடைக்கும் வீட்டுல. ஆமாம்ல, அதான் இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் தொடச்சு பிறக்கி எடுத்து வைக்கணு உட்கார்ந்தேன். ஆனா இந்த ஃப்ரிட்ஜ் பத்தவே மாட்டிக்கு தெரியுமா? தெரியாம பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கிடலான்னு நினைக்கேன். சிறுசுல கூட நான் நிறைய வச்ச மாதிரி இருந்தது, அந்த பெருசுல இடமே பத்த மாட்டிக்கு தெரியுமா? அப்படியே ஆமாக்கா ஆமா, ஃப்ரீசர் தான் அத்தா பெருசு வச்சிருக்கான் தெரியுமா? உள்ள எல்லாம் இதுல உள்ள மாதிரி தான் இருக்கு. அதுலயும் பேசாம இந்த 2 டோர் டபுள் டோர் வச்சு வாங்கிருங்க, 2 சைடு திறப்பாவும் தெரியுமா? அந்த மாதிரி வாங்கிட்டீங்கன்னா பெருசா இருக்கும். அதெல்லாம் என்ன ஒரு 1 லட்சம் ரூபா இருக்குமா? என் வீட்டுக்காரர் நல்லா கிளி கிளின்னு வாங்கி தந்துருவாரு. அன்னைக்கு கடலை எப்படி போகுதுக்கா? நல்ல கிளி கிளின்னு போகுது. நீ வேற, நேத்து வடை போட்டு கொண்டு போனேன் பாரு, அவரு கொஞ்ச நேரம் கடையில நின்னுனாரு. சரி ஐயோ பாவம் பீட்டு வட்டும் நின்னுட்டு இருந்தேன். பார்த்து இவ்வளவு பேர் கடன் கேட்டு வரதுல அந்த வெம்பா மாவா 2000 ரூபாய்க்கு கடை வச்சிருக்காட்டி கடையில. இக்க என்ன சொல்லி 2000 ரூபாயா கடை வச்சிருக்கா இன்னும் கொடுக்காம? அது பத்தாததுக்கு இன்னைக்கு வேற வாங்க வாரா கடனுக்கு. நான் அதை ஏசி விட்டு இவரு கூட வந்து கெடுத்து விட்டாரு. கேட்டியா? கடனை அப்படிதான் இருக்கும், அப்படிதான் கொடுத்து வாங்கணும், உனக்கென்ன தெரியுங்காரு. அதான் நானும் பார்த்தேன், இவரு கடையை வச்சு நடத்தாது, ஒரு லாபமும் இல்ல ஒண்ணும் இல்ல. இன்னைக்குதான் எனக்கு தெரியுது கதையே. ஏக்க இப்படி இருந்தா என்னன்னு பழைக்க முடியும் சொல்லுங்க இந்த அண்ணே. ஆமா ஆமா, இதுல வேற அந்த செண்டு மாப்பிள்ள வேற வந்து உட்கார்ந்துருக்கா. ஒத்த டீய வாங்கி குடிச்சுக்கிட்டு காசு கொடுக்காம அவனுக்கு வாசு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏதோ தர்ம கணக்கு எழுதோ தெரியுமா? அந்த மாதிரி வரதவனுக்கு போறவனுக்கெல்லாம் காப்பி டீ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. பால் என்ன சும்மா வாட்டி வருது? சரியா போச்சுப்பா, என்ன செய்ய சொல்லுது? ஏக்க நேரம் வேற ஆயிட்டு, எனக்கு வேற பயமா இருக்கு. என் வீட்டுக்காரர் வருது நேரம் தான் இது. இப்படி போனிக்கின்னு போட்டானா? இல்ல போடல, அதான் இன்னும் பயமா இருக்கு. இரு நான் பேசுறேன் அவன்கிட்ட, இரு நீ சத்தம் போடாம இரு, நான் பேசுறேன், பயப்படாத. ரிங்கு போது இரு. ஹலோ, எப்ப ராஜா? நான் தான் பக்கத்து வீட்டு நீலாம்பரி அக்கா பேசுறேன். அக்கா நான் அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். தங்கச்சியில அதான் சொன்னா அங்கதான் பிளாக்கி இருக்கான்னு. உங்க வீட்டு முன்னாடி தான் வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் இருங்க வீட்டுக்கு வந்துருவேன். வீட்டுக்கு வரியாப்பா? சரி வா வா வா, பாத்து வா. என்னக்கா சொல்லுதாவோ? ஓ நாத்தனார் அந்த பிள்ளை சொல்லியிருக்கும் போல, இங்கதான் வாரான் அவன். ஏக்கா எனக்கு பயமா இருக்குக்கா, ஏசுவாங்களோ? சும்மா இரு, நான் தான் இருக்கம்ல, நான் சொல்லுதேன் அவன்கிட்ட. என்னங்க? எப்பா வா ராஜா, வா உள்ள வா. ஆமாக்கா, ஏட்டி எட்டி வா, எட்டி போவும். அப்பா ஐயோ பாவம், அவன் மேல ரொம்ப கோவம் படாதப்பா. இல்லக்கா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இல்லப்பா, நான் தான் காலு முடியல செத்தாங்கிட்டு கொண்டு போய் விடுனேன். அதான் அவ என் கூட வந்தா. அவளா வரணும்னு வரல, ஏதோ ஒரு ஞாபகத்துல அடுப்ப அமத்தாம வந்துட்டா. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. எங்க அம்மாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியும்ல, அவ சும்மா ஆடுவா.
அவ வந்து பார்க்கும்போது வீடு திறந்து கிடக்கு, பால் பொங்கி சட்டி கிஞ்சி போய் கிடக்கு. அப்ப அவ கோவப்படாம என்ன பண்ணுவா சொல்லுங்க? என்ன போன் போட்டு அந்த கிளி கிழிச்சிருக்கா. அவளுக்கு ஒண்ணுக்கு 10 சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு இருக்கே. ஆமா, பின்ன நான் அவளுக்கு இல்லாத பொல்லாத கதையெல்லாம் சொல்லி அவளை நம்ப வச்சிருக்கேன் தெரியுமா? என்ன சொன்னீங்க? வேற என்னத்த சொல்ல. நான் மத்தியானம் சாப்பிட வீட்டுக்கு வந்தேம்மா, நானும் தான் இருந்தேன். அந்த ஆச்சி ஒருத்தவ கிடக்காவோ, அவ இழுத்துக்கிட்டு கிடக்காவோ, போய் சேர போறாவோ 4 பேரை சொன்னாவோ. அந்த அவசரத்துல அவ எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. நானும் அடுப்புல பால் இருக்கத கவனிக்கல, அப்படி சொன்னேன். வா வா, வேற என்னச்சி, எல்லாம் சமாளிச்சாச்சு, வா. அதான் ஒண்ணு கூட்டு போலான்னு தான் வந்தேன். பாதியாப்ல நான் தான் சொன்னேனே கவலைப்படாதேன்னு. பின்ன தம்பி எவ்வளவு தங்கமான பைய பாரு, எப்படி சமாளிச்சிருக்கான்னு. போ போ வீட்டுக்கு போ. சரிக்கா, அப்ப நான் வாரேன். ஓ, நாத்தனார் சொன்னா கல்யாணம் நின்னுட்டு அதான் எங்க அம்மா நாங்கெல்லாம் வந்துட்டோன்னு. என்னம்மா என்ன ஆச்சு அப்படி? இல்லக்கா, அந்த பிள்ளை கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு பிறகு கல்யாணம்னா பயமா இருக்கு அப்படின்ட்டு கடைசி நேரத்துல எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், நான் இப்படி எங்க அம்மா அப்பா கூட இருந்து கொடுதேன்ட்டு என்ன செய்ய சொல்லுதிய? ஐயோ, ஆமா ஆமா, அதுக்கு தக்கனதான் அந்த மாப்பிள்ளையோட ஆட்டம். என்னெல்லாம் ரூல்ஸ் போட்ட தெரியுமா? இது செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இவ்வளவு வேண்டாம் அவ்வளவு வேண்டாம். இந்த காலத்துல எல்லாம் பொண்ணு கிடைக்கிறது கஷ்டம், அவளுக்கு இதெல்லாம் தேவையா சொல்லுங்க? அச்சிச்சு, அப்ப இந்த பையதான் பாவும். ஆமாக்கா, ஆமா ஆமா. சரி, நாங்க வாரோன்னே. இப்ப காபி தண்ணி எதுவும் போடட்டா, கொஞ்சம் குடிக்கியா? இல்லக்கா, வேண்டாம் வேண்டாம், ஆபீஸ்ல குடிச்சிட்டு தான் வாரேன். வாட்டி போவா. போயிட்டாலாமா, கண்ணதான் கசக்கிக்கிட்டு இருக்கா இம்புட்டு நேரம். நான் வாட்டுக்கு ஒரு ஆர்வத்துல எல்லாத்தையும் வெளியில எடுத்து போட்டுட்டேன். இப்ப உள்ள எடுத்துக்கு எரிச்சலால வருது. இப்ப பரவாயில்லையா? மண்டியில அடிபட்டதே பொங்கலப்போ. பரவாயில்லமா, பரவாயில்ல. அதான் நான் அப்ப ஊருக்கு போனது இப்பதான் எனக்கு வர முடிஞ்சது. இதெல்லாம் இவளுக்கு தேவையாட்டே பாருங்க. தேவையில்லாம மண்டைய உடைச்சி இம்பிட்டு நாள் ஊருக்கு போயிட்டு வர வேண்டியதாகி போச்சு. என்னமா செய்ய? நேரம் சரியில்லைன்னா இப்பெல்லாம் அடிபடதான் செய்யும். நேரம் நல்லா இருந்துச்சுன்னு வைய ஒண்ணும் ஆகாது. நேரம் சரியில்லைன்னா இப்படிதான் சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அடிபடும். நீங்க என்ன செய்ய? நம்ம ஊர் கோயிலுக்கு ஒரு டைம் போயிட்டு வரீங்களா? ஆமா மைனி, அங்கிட்டு போயிட்டு வந்தாதான் கொஞ்சம் தாவலா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கட்டும். மருமவா எங்க ஒருத்தரை காணோம். அவ 2 பேரும் மேல ரூம்ல தான் இருந்தாவோ. வருவாவ இப்ப கீழ இறங்கி. கிறுக்கி அத்தான தனியாவே விட மாட்டிக்காமாச்சி. எப்படியாவது அவளை துரத்தி விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்துடலாம்னு நினைச்சா இவ தனியா விட்டாதானே நடக்கும். ராமி, எம்பிட்டு நேரம் தான் வேலை பார்த்துட்டே இருப்பேன். அப்படி என்ன பண்ண சொல்லுத? எனக்கு இன்னும் வேலை கிடக்கு. இந்த ஒரு டாக்குமெண்ட் எழுதணும், இந்த இமெயில பார்க்கணும். வேலை கிடக்கதான் செய்யுது. கொஞ்ச நேரம் போற, இன்னும் முடிஞ்சிரும் ஒரு 1/2 மணி நேரத்துல. இதோட 5 1/2 மணி நேரம் சொல்லிட்டேன். கூட்டி பார்த்தா 2.5 மணி நேரம் ஆயிட்டு. இன்னும் ஒரு 1/2 மணி நேரமா? சரி, இதான் லாஸ்ட் 1/2 மணி நேரம். இதோட முடிஞ்சது வேலை. நீ பேசாம ஆபீஸ்லயே போய் வேலை பாரு. ஆபீஸ்ல நான் கூட அந்த நேரம் முடிஞ்சது வீட்டுக்கு வந்துருவேன். வீட்ல இருந்து வேலை பார்க்கறது எந்த நேரம் பாரு வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எப்ப வேலைன்னா அப்படிதான் இருக்கும். என்ன செய்ய சொல்லுத? இப்போ வீட்டுல வச்சே வேலை பார்க்க சொல்லிட்டாங்க. ரொம்ப நல்லது. சரி, அது இருக்கட்டும். நான் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருந்தேனே, அதுக்கு எப்போன்னு சொல்லவே இல்ல. சொல்லுதேன்னு சொல்லியில தவிர 4 தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பிள்ளை கேட்ட? எனக்கு ஞாபகமே இல்லையே. அதானே பார்த்தேன். அது எப்படி மறப்பனி? கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாலும் மறக்கறதே கிடையாது. இப்ப பாரு எல்லாத்தையும் மறந்துருவேன். முன்னாடிலாம் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டா கூட இது போட்டிருக்கே நல்லா இருக்கும் பூச்சிமா, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கும். இப்பெல்லாம் கண்டுக்கிட்டதே கிடையாது தெரியுமா? நீ வெளியில போய் நம்ம எத்தனை நாள் ஆகுது சொல்லு. முன்னாடிதான் நானே வரலைனாலும் வா இங்க போவோம் அங்க போவோம் அப்படின்னா இப்ப ஒரு பக்கம் கூட்டு போறது கிடையாது. எவ்வளவு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், அதனால சரி எல்லாம் கேட்டேன். இப்போ அப்படியே சொல்லி கல்யாணம் ஆயிட்டுல.
இப்பதான் நீ பொண்டாட்டி ஆயிட்டிய, பின்ன என்னங்க? இந்த சோழில என்கிட்ட ஆவாது கேட்டுக்கோரா. கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு பின்னாடிங்கிற பேச்சே இருக்க கூடாது. முன்னாடி எப்படி என்ன பாத்தியா அதே மாதிரி தான் இப்பவும் பார்க்கணும். நான் நல்ல ட்ரெஸ் போட்டது நல்லா இருக்குன்னு சொல்லணும். புரியுதா? அப்பப்போ வெளியில கூட்டு போகணும். ஒரே இந்த வேலைன்னு சாவுது. முன்னாடி நீ என்னத்த வேலை பார்த்த? அப்பவும் சம்பளம் வாங்கிக்கிட்டு தான் இருந்த. அப்பெல்லாம் உனக்கு நேரம் இருந்தது, இப்ப நேரம் இல்லாம போயிட்டுனே. எவ்வளவு கோவப்படாதப்ல. நான் எதுக்கு வேலை பார்க்க? எல்லாம் நம்மளுக்கு தானே. அடுத்து நம்ம பிள்ளைலாம் வந்தா நம்மளுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும் சொல்லு. இப்படி சொல்லி சொல்லி என் வாயை அடைக்கலான்னு பார்க்காத, கேட்டுக்கோ. இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா நான் வாட்டி கிளம்பி இந்த வீட்டுக்கு போயிருவேன். என் மேல பாசமா இருக்குதா இருந்தா இருப்பேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஐயோ, அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டோமே. வீட்டுக்கு கிளம்பி போனா அங்க இங்கம்மா பிஞ்சு செருப்பால அடிப்பா. சும்மா சொல்லுவோம், நம்ம ராமதானே, நம்ம என்ன உடனே கிளம்பி போயிடவா சொல்ல போறான்? சரி பிள்ள, விடு விடு. இப்போ உனக்கு என்ன செய்யணும் சொல்லு, நான் செய்தேன். சரி, இப்ப மாதிரி ஞாபகம் வந்துச்சா என்ன நான் சொன்னேன்னு? ஐயோ, அதுவும் ஞாபகம் வர மாட்டேங்கி. இவ வேற திரும்ப திரும்ப கேட்கால, என்னத்த சொல்ல? யோசிக்காத. கல்யாணம் ஆகி இத்தனை மாசம் ஆகுது, போகணும்னு சொன்னோம்ல அனிமுனு, போவோமா? ஆமாண்ணே, மறந்தே போயிட்டேன். சொன்னேல போகும்னு. ஆனா இந்த மாசம் எனக்கு லீவு போட கொஞ்சம் கஷ்டம். அடுத்த மாசம் போவோமா? திரும்பியும் என்னைய பத்திரகாளியா ஆக்காத சொல்லிட்டேன். நான் என் ஃப்ரெண்டு சுதாட்ட பேசினேன் தெரியுமா? அவ என்ன சொன்னா தெரியுமா? எனக்கும் இப்படிதான்டி ஆச்சு, நாங்க முதலே போல, நீயே இப்பெல்லாம் பீரு, அதுக்கப்புறம்லாம் ஆச்சுன்னா எங்கேயும் கூட்டு போக மாட்டாங்க, பிள்ளைகள்னு ஆயிட்டுனா அப்படின்னா. அதனால என்னை இந்த மாசமே இந்த வாரமே கூட்டு பீரு, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னத்த பிள்ளை சொல்லுத? சரி சரி போவோம். இந்த வாரத்துல எப்படியாவது பீருவோம், போதுமா? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி, நான் போய் எல்லாத்தையும் பேக் பண்ணுதேன். நீ இந்த கடமார முடிச்ச வேலையை சீக்கிரம் முடிச்சிட்டு தூக்கி வை. எவ்வளவு அதுக்கு நீ இப்பவே பேக் பண்ண போற? சரி, என்னமோ பண்ணி தொலை போ.